ஸோ வெல்கம் பேக் வீடியோ சொல்லுவாங்க போகிறோன்னா தேவரா பார்ட் 1 பார்ட் 2 வேறு ஆயிடுச்சு அந்த படம் இப்போ. ஸோ அதுலேருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்திருக்கு த ஃபியர் சாங் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோமோ விட்டாங்க. ப்ரோமோ பார்த்தது நிறைய பேர் சொன்ன ஒரே விஷயம் வந்து பேடாஸ் மாதிரி இருக்குது, பீட் வந்து பேடாஸ் மாதிரியே இருக்குது, வந்து ஏன் ரிப்பீட்டேட்டிவாக அனிருத் பாட்டு போடுறாருன்ற விமர்சனங்கள் நிறைய வந்துச்சு. ஸோ ஃபுல் பாட்டு கேட்டால் தான் நம்ம ஜட்ஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் எதுவுமே அதை பற்றி பேசலை. வாங்க பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. என்னை கேட்டால் டிசப்பாயிண்ட் பண்ண மாட்டார் அனிருத். ஸோ வாங்க பார்த்துருவோம். இது வந்து ஒரு ஸ்பெகுலேஷனாக இருக்குன்னு நான் சொல்கிறேன், தவிர அதோட நெகட்டிவாக நான் சொல்ல. எனக்கு ப்ரோமோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதில் அனிருத்தை காமிச்சது தான் அந்த ஒரு ஸ்ட்ரோப் லைட் எஃபெக்ட், அந்த ப்ளூ கலர் லைட்டு, அதெல்லாம் செமையாக இருந்துச்சு. அப்புறம் அந்த ஆல் ஹேல் த அது லிரிக்ஸ்னே கொஞ்சம் ஒரு 4-5 வாட்டி கேட்டதுக்கப்புறம் தான் இது ஆல் ஹேல் த டைக்னு சொல்கிறாங்களா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. எனக்கு நல்ல வைப் போட்டுருந்துச்சு. ஃபஸ்ட்டு எனக்கு எந்த ஒரு பேடாஸ் இதெல்லாம் எனக்கு தெரியல ஆக்சுவலாக அப்புறம் என் ஃப்ரெண்டு சொன்னான் அது பேடாஸ் மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் அப்படியா அப்படின்னா அப்புறம் ட்விட்டர்லேயும் ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மாதிரி பேடாஸ் மாதிரி இருக்குது, பீட்டு பேடாஸ் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வாங்க பார்ப்போம் ஃபுல் பாட்டு எப்படின்னு சொல்லிட்டு. 3, 2, 1 கோ. Oh, wow, man of masses. அந்த ஸ்ட்ரோப் எஃபெக்ட் செம்மையா இருக்குப்பா. ஓ நியூ ஷாட்ஸு. ஐக்கா ஏய் வாவ், அது கண்ணாடி அந்த விஎஃப்எக்ஸ் பரவாயில்லையா? இந்த மியூசிக் போர்ஷன் டிஃப்ரெண்டா இருக்கு. ஓ ஐ லவ் த கலர்ஸ் ப்ரோ, செம்மையா இருக்கு அந்த ஷாட். ஓ செம்மையா இருக்காரு என்டிஆர். ஓ லிரிக் வீடியோ செம்ம பண்ணியிருக்காங்க. ஓ இந்த நியூ ஷாட்ஸ் செம்மையா இருக்கியா, விஷுவலி கலரு ஷார்ட்ஸு சினிமோட்டோகிராஃபி செம்மையாக இருக்குது. நான் வந்து அந்த கிளிம்ஸ் பார்த்தப்ப மியூசிக் பற்றி நான் வரேன் கொஞ்ச நேரம், அது ஒரு சொல்லிடுறேன். கிளிம்ஸ் பார்த்தப்ப வந்து ஒரு சின்ன ஒரு ஆர்டிஃபிஷியலிசம், பின்னாடி க்ரீன் ஸ்க்ரீன் தான், ஒரு ஸ்டுடியோக்குள்ள தான் ஷூட் பண்ணதான் தெரியுது அப்படின்னு நான் சொன்னேன். அது வந்து நிறைய பேர் வந்து சில பேர் ஒத்துட்டாங்க, சில பேர் அதை ஒத்துக்கல. பட் எனக்கு அது ஃபீல் ஆனிச்சு, நான் சொன்னேன். சாரிங்க, நான் காமிக்கிறதுக்காக தான் அது இது பண்ணுறேன். ஆனால் இங்கே வந்து நிறைய ஷார்ட்ஸு சீரியஸ்லி செம்மையாக இருக்குது. கொஞ்ச நேரம் மியூட் பண்ணிக்கிறேன். லைக் சில ஷார்ட்ஸ் உண்மையே செம்மையாக இருந்துச்சு. கடைசியில் புதுச்சது இறங்கி வந்தது இதெல்லாம் நல்லா இருக்குது. ஷார்ட் கலர் கிரேட் பயங்கரமாக இருக்குது. நடுவில் அந்த ஒரு ஃப்ளாகை பிடிச்சி சுற்றி அடிக்கிற சீன் ஒன்று வந்துச்சு, அதெல்லாம் செம்மையாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நல்லா இருந்துச்சுங்க, நல்லா இருக்குது. விஷுவலி செம்மையாக இருக்குது.
அதுவும் கொரட்டால் சிவா படம் அப்படின்றப்ப எனக்கு கொஞ்சம் பம்ப் ஆகுது, நல்லா பம்ப் ஆகுது. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். தமிழ்லேயும் ஒரு வாட்டி கேட்டுருவோம். மியூசிக் பற்றி நான் சொல்கிறேன். இது வந்து நிறைய பேடாஸ் சொல்லுவீங்க, ஆனால் பேடாஸ் முன்னாடி இன்னொரு அனிருத் பாட்டே ஒன்று இருக்குது. கேங் லீடரில் ராரான்னு ஒரு பாட்டு வரும், ரா ரா அப்படின்னு ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டு தான் எனக்கு, அந்த பாட்டோட வாடை தான் ஹெவியாக இருக்குது. பட் என்ன கேட்டால் ஓகே, அனிருத்தே தான் போட்டிருக்காரு, அனிருத் பாட்டு தான். பட் பாட்டாக வந்து கண்டிப்பாக பீட்டு அதெல்லாம் செமையாக தான் இருக்குது. பட் எஸ், கண்டிப்பாக இட் ரிமைன்ஸ் பேடாஸ். அண்ட் எனக்கு வந்து பேடாஸை விட ராரா பாட்டு தான் பயங்கரமாக ரிமைண்ட் பண்ணிச்சு. ஓ, இது அந்த பாட்டு மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா, ட்விட்டரில் இவங்களாம் இதை பற்றி பேசிக்கிறாங்கன்ற ஒரே காரணத்துக்காக தான் சொல்கிறேன். ஆக்சுவலாக அதுதான் உண்மை. ஏன்னா நான் அந்த பாட்டை வந்து கேட்டிருந்தேன்னா நான் இதெல்லாம் சொல்லியிருப்பேனா எனக்கு தெரியல. இவங்கெல்லாம் சொல்கிறனால தான் வந்து ஓ இது இப்படி இருக்கோ அப்படின்னு எனக்கு தோணவே தோணுது. பட் பரவாயில்ல, அது அப்படி தான் இருக்குன்னா அப்படி தான் இருக்குன்னு சொல்லி தான் ஆகணும். பட் பாட்டாக நல்லா தான் இருந்துச்சு. அதான் லிரிக்ஸ் இன்னும் புரிஞ்சால் உண்மையிலே பாட்டு எனக்கு ஒட்டுதா இல்லையான்னு தெரிஞ்சுன்னு சொன்னால் தமிழில் ஒரு வாட்டி கேட்டுருவோம்னு சொல்லிட்டு வந்துட்டு. ஸோ வாங்க பாப்பா. ஸோ 3, 2, 1 கோ. இது கொஞ்சம் வேற மாதிரி இருந்துச்சு. இது நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக. ஆனால் அனிருத் வச்சு அந்த மியூசிக் வீடியோ ஷூட் பண்ண போர்ஷன்லாம் பயங்கரமாக செஞ்சுருக்காங்க. எஃபர்ட் தெரியுது, பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. செம்மையா இருக்கு, சொல்ல செம்ம ரியலா இருக்கு இதெல்லாம். ஓகே, விஷ்ணு எடவன் லிரிக்ஸா? I'm in love with the visuals ஆக்சுவலாக. செம்மையாக இருக்குது. மூவி விஷுவல்ஸும் சரி, அதுவும் செம்மையாக இருக்குது. அனிருத் வச்சு ஷூட் பண்ண தனி மியூசிக் வீடியோ போர்ஷன்ஸும் சரி, அதுவும் செம்மையாக இருக்குது. ரெண்டுமே செம்மையாக இருக்குது. எனக்கு அந்த கடவுளாக மிருகமா தேவரா போர்ஷன் நான் மறுபடியும் இதில் ஒரு வாட்டி கேட்டுறேன். ஏன்னா எனக்கு அது இங்கே எப்படி வந்துச்சுன்னு கேட்க ரொம்ப இதாக இருக்குது. அங்கே ரைமிங் வந்து லைட்டாக அடி வாங்கின மாதிரி இருந்துச்சு. லிரிக்ஸ் டீசென்ட் தான், தமிழ் வருஷன் லிரிக்ஸ் டீசெண்டாக இருக்குது. ஓகே, கேட்க ஓகேவா இருக்கான்னு தெரில. பட் தெலுங்கில் அந்த இடம் செம்மையாக அந்த மாதிரி இருந்துச்சு. இந்த இடம் உண்மையிலே அந்த ஸ்லோ ஆகிட்டு ட்ராப்லாம் நல்லா இருந்துச்சு ஆச்சு அந்த போர்ஷன். ஓ, இது லிரிக் வீடியோவாகவே வேறு லெவல் போகும். இங்கே வந்து அவங்க தேவரா வார்த்தையை அங்கே யூஸ் பண்ணல.
இது ஒன்றும் செம்மையாக இருக்குது, இது பயங்கரமாக இருக்குது, லிரிக்கலாகவும் இது செம்மையாக இருக்குது. இது தெலுங்கு வருஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆக்சுவலாக, லிரிக்கலாகவும் சரி ரைமிங்காகவும் சரி, இது ஒன்றும் செம்மையாக இருக்குது. அதை சொல்கிறேன்னே, ரெண்டுமே கேட்கறனால அது அப்படி இருக்கும். ஸோ ரெண்டுத்தில் தனியாக சோலோவாக அந்த வெர்ஷன் வந்து தமிழ் வெர்ஷன் வந்து நாட் அ பேட் வெர்ஷன், லிரிக்கல் வைஸ் நல்லா தான் இருக்குது லிரிக்கலி. ஆனால் தெலுங்கு வெர்ஷன் நல்லா இருக்குது லிரிக்கலி, என்ன கேட்டால் ஒன்றும் பெட்டராக செம்மையாக இருக்குது. பாட்டு ஓகே நல்லா தான் இருக்குது. ஆனால் அதை செகண்ட் டைம் கேட்குறப்ப எனக்கு இன்னும் பெட்டராக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஓகே கொஞ்சம் சிங்கின் ஆகுது லைட்டாக, நல்லா இருக்குது. அந்த பீட் ட்ராப் அப்போ எனக்கு உண்மையிலே ஓகே ஒரு வைப் வந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஸோ ஐ திங்க் பக்கா ஒர்க் அவுட் மெட்டீரியல் தான் அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியுது. எனக்கு ஒர்க் அவுட் கண்டிப்பாக ஒர்க் ஆகும், எனக்கு தேவைப்படும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் அந்த ஆல் ஹெல்த் டேக்கர் டைட்டில் மியூசிக் வந்துச்சுல, டைட்டில் ரிவியூவில் இப்போ அப்போயே நான் அதை வச்சு தேய்ச்சேன், பயங்கரமாக தேய்ச்சேன். ஸோ இதுவும் நல்லா தான் இருக்குது. நாட் டு ஸ்ப்ரெட் ஹேட்ரெட். இங்கே வந்து சத்தியமாக அது வந்து அது பேடாஸ் மாதிரி இருக்குது, ராரா மாதிரி இருக்குது. நாட் டு ஸ்ப்ரெட் ஹேட்ரெட், ஹானஸ்ட்டாக அது அப்படி தெரியுது அப்படின்றது வந்து ஒத்துக்கணும். பட் கண்டிப்பாக பாட்டு வந்து நாட் அ பேட் சாங், நல்லா தான் இருக்குது, பாட்டு நல்லா இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் what எப்படி. ஸோ ஐம் ரியலி பம்ப்ட் ஆஃப்டர் சீயிங் த விஷுவல்ஸ். செம்மையாக இருக்குது, ஆக்ஷன் சீக்வன்ஸாக நல்லா இருந்துச்சு, என்டிஆர் செம்மையாக இருக்கார். அண்ட் ஐ லவ் கொட்டால் சிவா, ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். அது ஆச்சாரியா வந்து கொட்டால் சிவாக்கு எவ்வளோ ஒரு இதாக போய் அமைஞ்சிச்சோ அதை விட ஒரு டபுள் ட்ரிப்பிள் லெவலில் இந்த படம் கண்டிப்பாக வெடிக்கணும். அவர் அந்த அளவுக்கு எஃபர்ட்டை போட்டிருப்பாருன்னு நான் நம்புகிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம் கொட்டால் சிவா இந்த படம் எப்படி அமைப்போன்னு சொல்லிட்டு. ஐ எம் ரியலி வெயிட்டிங் டு வாட்ச். ஸோ இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.